ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்பி குக்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு புதுசு ரெசிபியோடு வந்துட்டோம். பார்க்குறதுக்கு எப்படி லுக்காக இருக்குது, அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு செம லுக்காக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செம டேஸ்டியாக இருக்கும், அப்படியே ரெஸ்டாரண்ட் போல் இருக்கும். இது வெரைட்டி ரைஸ் கூட, நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் கூட, சப்பாத்தி நான் கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரு லாலிபாப் ரெசிபி, சிம்பிளாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் இங்கே லாலிபாப் பீஸ் எடுத்துருக்கு. சிக்கன் கொஞ்சம் மேலேருந்து இந்த எலும்புக்கிட்டேருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா பீஸ் அப்படியே ரெஸ்டாரண்ட் போல் வந்துடும். நான் மசாலாவில் வந்து கிச்சன் கிங் மசாலா, காஷ்மீரி ரெட் சில்லி மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஃபுட் கலர் போட்டிருக்கு, மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் கம்மியாக இருக்குது, மஞ்சள் தூள் ரொம்ப கம்மியாக போடணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கு. போட்டுட்டு 2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி, 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. நான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கு. கார்ன்ஃப்ளவர் ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு மேரினேட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கையில் பசைஞ்சு எடுத்துகிட்டு மேரினேட் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா அப்போ ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சிடலாம். மசாலா வந்து நான் வந்து ஒரு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் மட்டும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மற்ற மசாலாலாம் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கு. அப்புறம் ஒரு பிஞ்சு வந்து ஃபுட் கலர், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கு. போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் சூடாகிடுச்சு. நமக்கு பேன்லேயே ஆயில் போட்டு சூடாகிடுச்சுன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி சிக்கன் 2 தடவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒட்டுக்கா ஃப்ரை பண்ணால் ஒட்டி போயிடுச்சுன்னா நல்லா இதாகிடும், உடஞ்சி போகும், மசாலா வந்து பிரிஞ்சு வந்துடும், நல்லா இருக்காது. அதனால் நம்ம வந்து 3 6 பீஸ் தானே இருக்குது, 2 டைம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மீடியம் ஹாட் வச்சிடணும். கேஸு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நல்லா குக் பண்ணணும், மீடியம் குக் பண்ணணும். அப்போ தான் உள்ளே வரைக்கும் நல்லா வெந்து போகும். சிக்கன் நல்லா மேலே க்ரன்ச்சினஸ் ஆகிடும், உள்ளே நல்லா சாஃப்டாகிடும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து அப்புறம் நம்மளுக்கு ஜாஸ்தி டைம் தேவை வராது. இதனால் இதில் 90% குக் ஆகிடணும். அதுக்கப்புறம் 10% நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 டைம் குக் பண்ணி இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் கம்மி பண்ணிடலாம். ஆயில் கம்மி பண்ணிவிட்டு அதே ஆயிலில் வந்து நம்ம பூண்டு வந்து சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 5-6 க்ளோவ்ஸ், பெரிய க்ளோவ்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி கொஞ்சம் பாதி ஃப்ரை ஆகிடுச்சுன்னா நான் வந்து ஒரு 2-3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 வெங்காயம் போட்டிருக்கு. பெரிய வெங்காயம்னால 1/2 போட்டிருக்கு. சின்னதுன்னா மீடியம் சைஸ்னால் 1 போட்டுக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் சைஸ் பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் வந்து ஜாஸ்தி தேவை வராது, வெறும் லைட்டாக ஃப்ளேவருக்காக கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணணும். இப்போ சாஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் குக் பண்ணணும். ஜாஸ்தி குக் பண்ண வேண்டாம், க்ரன்ச்சினஸ் போயிடும். வெங்காயமோட பச்சை மிளகாவோட மல்லித்தலை போட்டுட்டேன். இதில் வந்து சாஸில் என்னென்ன இருக்குன்னா ரெட் சில்லி சாஸ் 2 ஸ்பூன் இருக்குது, சோயா சாஸ் 2 ஸ்பூன் இருக்குது, டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் இருக்குது. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு குக் பண்ணிடலாம். குக் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் குக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அது போட்டுடலாம். சிக்கன் போட்ட உடனே கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி குக் பண்ணணும். ஜாஸ்தி குக் பண்ணுறதுக்கு தேவையில்லை. அப்போ தான் மேலேயோட க்ரன்ச்சினஸ் போய் சாஃப்ட்னஸ் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. குக் பண்ணி இறக்கி வச்சுட்டு நம்ம டிஷ் போட்டுக்கலாம், பிளேட்டிங் போட்டுக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ரெஸ்டாரண்ட் போல் டேஸ்ட் வந்துடும். நம்ம ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டா இது வந்து 700 800 செலவாகும். வீட்டில் செஞ்சு பார்த்திங்கன்னா 250 செலவாகும். இது வந்து நான் 6 பீஸ் சிக்கன் எடுத்துருக்கு. லாலிபாப் பீஸ் சொல்லிங்கன்னா கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நான் 6 பீஸ் எடுத்ததுனால 750 கிராம் எனக்கு வந்துடுச்சு. உங்களுக்கு தேவை அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து சைஸ் சின்னதாக பெருசு கூட கிடைக்கும். இது வந்து நான் பெரிய சைஸ் தான் எடுத்தது. எங்கள் வீட்டில் என் பையனுக்கு பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். இது செஞ்சு சாப்பிட்டா பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே ரெஸ்டாரண்ட் போல் லுக் இருக்கும், சாப்பிட்றதுக்கு அதே டேஸ்ட் தான் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிடும். இப்போ பாருங்கள் எப்படி லுக்காக இருக்குது, செம்ம டேஸ்டியாக இருக்குது. நாங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ் கூட சாப்பிட்டோம்.
என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.